செல்வம் காலையில் எழுந்தவுடன் காட்டிற்கு விறகு வெட்ட சென்றான். அங்கு இருப்பதில் மிகவும் பழைய மரத்தை தேடிச் சென்று வெட்டத் தொடங்கினான் செல்வம். தன்னை போல் தன் பிள்ளைகளும் தன் மனைவியும் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் மிக உறுதியாக இருந்தான் செல்வம். தன் மனக்கவலையை மனதில் சுமந்து கொண்டு மரத்தை வெட்டத் தொடங்கினான் செல்வம். வெட்டிய அனைத்து விறகுகளையும் தன் தலையில் சுமந்து நடந்து சென்றான் செல்வம். செல்வம் விறகுகளை மட்டும் சுமையா எண்ணாமல் தன் வாழ்க்கையும் சுமையா எண்ணி நடந்து கொண்டிருந்தான். அங்கு அவன் மனைவி இவ்வாறு நம்ம குடும்பம் கஷ்டப்படுகிறது இன்னும் என்ற எண்ணத்தில் மனசஞ்சடத்தில் தன் சமையலை செய்யத் தொடங்கிவிட்டாள். வெளியே விளையாட சென்றிருக்கும் அவள் பையன் வீடு திரும்பவும் அவனுக்கு பிடித்தபடி ருசியான சமையலை செய்து கொடுக்க மிகவும் ஆசைப்பட்டாள் செல்வி. என்னங்க வெளியே விளையாட சென்றிருக்கும் பையன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை, என்ன என்று போய் பாருங்கள். பயப்பட வேண்டாம், அவனே வீடு திரும்பி விடுவான், நீ உன் வேலையை பாரு. இன்னைக்கு அமாவாசை, வேற ஊர்ல ஒரு பசங்களையும் காணோம். எங்கதான் போய் விளையாடுறாங்கன்னு தெரியலையே. இந்த விஷ்ணு பையன் வேற எங்க போயிருக்கான்னு தெரியலையே என்று ராணி புலம்பியபடி நடந்து கொண்டிருந்தாள். இந்த விஷ்ணு பையனுக்காக சாப்பிடாமல் காத்திருந்து நல்ல பசிதான் இருக்கிறது, சாப்பிட தொடங்குவோம். பாவம் செல்வமும் ராணியும் அவர்கள் பையன் அங்கு படும்பாட்டை என்ன என்று தெரியாமல் நிம்மதியாக இருந்தனர். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர்களுக்கு அச்சம் வரத் தொடங்கிவிட்டது. எங்க இன்னைக்கு 4 பேர் சரியில்லை, பையன் எங்க இருக்கான்னு பாருங்க. ஐயோ, பையன் கர்த்தர் சத்தம் கேக்குது, பையனுக்கு என்ன ஆச்சு தெரியலையே, போய் பாருங்க. டேய் விஷ்ணு எங்க இருக்க? எப்போதும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து விடுவான், இப்ப எங்க போனான்னு தெரியலையே என்று புலம்பியபடி தன் மகனை தேடிக் கொண்டிருந்தான் செல்வம். பாவம் விஷ்ணு தன்னை மோகினி பின்தொடர்வதை அறியாமல் காட்டுக்குள் பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து சென்று கொண்டிருக்கிறான். யார் நீ என்று அலறியபடி கற்றினான் விஷ்ணு. இந்த அடர்ந்த காட்டுக்குள் என்னை யார் என்று கேட்கிறாயா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை நான் இன்னைக்கு சும்மா விடமாட்டேன் என்று ஆணவத்துடன் கூறியது அந்த மோகினி. ஐயோ பாவம், விஷ்ணு வசமா சிக்கிக் கொண்டான். அந்த மோகினியிடம், என்னப்பா செல்வம், இன்னும் தூங்காம வெளியே சுத்திக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. அந்த மோகினி பிசாசு கிட்ட சிக்காம வீடு போய் சேரு. நல்லதுக்கு தான் சொல்றேன் செல்வம். நீ என்ன இந்த ஊருக்கு புதுசா, உனக்கு தெரியாத இந்த விஷயம் பார்த்து நடந்துக்கோப்பா செல்வம் என்று செல்வத்திடம் கண்டித்தபடி சொல்லி விடை பெற்றார் ராஜ்.